பிரச்சனை வரும்போது நீங்க இருக்கிற சூழ்நிலையை பார்க்காதீங்க. அந்த சூழ்நிலையை பார்த்தா நம்ம அமிழ்ந்து போகிறது போலதான் நமக்கு உணர்வு வரும். அந்த சூழ்நிலையில நம்மோடு கூட யார் இருக்கிறா? ஆமென். நம்ம எதுக்கு பயப்படணும்? ஏன்னா அவர் எங்கதான் இருக்கிறாரு, இங்கதானே இருக்கிறாரு. எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறவர் என் கூட இருக்கிறார். அவர் தவனமுள்ள ஆத்துமாவை திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார். ஆமே. இன்னைக்கு நீங்க எந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறீங்க? உங்க வலது கரத்தை உயர்த்துங்க. அப்படியே விசுவாசத்தோடு சொல்லுங்க, இந்த சிச்சுவேஷன்ல கர்த்தர் நான் திருப்தி ஆகும்படி ஏதோ ஒன்றை செய்ய போகிறார். நான் திருப்தி அடையும்படி, நான் மீதம் எடுக்கும்படி, என் வாழ்க்கையில நிறைவு உண்டாகும்படி கர்த்தர் ஏதோ ஒன்றை செய்ய போகிறார். ஆமே. உங்க வாழ்க்கையில இந்த சூழ்நிலையில இது நடக்க சாத்தியமே இல்லை என்று எதை நினைக்கிறீங்களோ, எது நடக்காது நினைச்சீங்களோ 2026 ஆண்டுல அதை கர்த்தர் நடப்பித்து இந்த வனாந்திரத்தை தாண்ட வைக்க போகிறார். இந்த வனாந்திரத்தை தாண்ட வைக்க போகிறார். நல்ல கரங்களை தட்டி கொஞ்சம் பிரைஸ் பண்ணுங்க. இது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே. எது நடக்காது, எது இங்க நடக்காது நினைச்சீங்களோ, சில உள்ளங்களோடு இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமாய் புறப்பட்டு வருகிறதை ஆவியில உணர்கிறேன். இந்த சிச்சுவேஷன்ல இது நடக்க வாய்ப்பில்லை அப்படி ஏதாவது நீங்க நினைக்கிறீங்களா? ஆமா. பலத்தினாலும் அல்ல. இந்த வசனத்தை நீங்க நல்லா எழுதி வச்சு படிச்சிருங்க. பலத்தினாலும் அல்ல. ஏன்னா 1ஆம் தேதி காலையில ஆவியானவர் பேசிட்டார். ஆமே. நிறைய பலத்தினால முடியாத காரியத்தை நான் செஞ்சு தர போறேன். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. எல்லா காரியத்தையும் ஜெபத்துல வைக்கிறோமா? வைக்க மாட்டேங்கிறோம். ஏன் வைக்க மாட்டேங்கிறோம்? நம்ம செட் பண்ணி வச்சிரோம். ஆண்டவருக்கு இதுதான் செய்ய முடியும், இது செய்ய முடியாது. ஆமென். எனக்கு சுகம் தந்த தேவனுக்கு என்னை போஷிக்க முடியும். என்னை போஷித்த தேவனுக்கு என்னை வழி நடத்த முடியும். என்னை வழி நடத்துகிற தேவனுக்கு என்னை பாதுகாக்க முடியும். என்னை பாதுகாக்கிற தேவனுக்கு என்னை வளர்க்க முடியும். என்னை வளர்த்த தேவனுக்கு என்னை ஆளாக்க முடியும். என்னை ஆளாக்கின தேவனுக்கு உயர்ந்த இடத்தில் என்னை ஏறி வர பண்ண முடியும். உயர்ந்த இடத்தில் ஏறி வர பண்ணின என் தேவனுக்கு மகிமையில கொண்டு போய் நிறுத்த முடியும். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும். ஹல்லேலூயா. நம்ம அவர் என்ன பண்ணிட்டாரு? சுகத்தை கொடுத்துட்டார். அதனால என்ன பண்ண மாட்டாரு? ஒண்ணு கிடைச்சது, இன்னொன்னு அப்படி அல்ல. ஏதோ ஒண்ணு கத்த செஞ்சு நம்மளை உட்கார வச்சிருக்கிறார். ஆமா. இத செஞ்சுட்டார்ல, சுகம் தந்துட்டார்ல, நிக்க வச்சிட்டார்ல, திருப்தியும் ஆக்குவார். அவர் கொடுக்க வாங்கணும் அல்லவா? அவர் கரத்தை திறந்து திருப்தியும் ஆக்குவார். சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.